Good morning to all. Today we discussed 12th physics lesson 1 electrostatics. Electrostatic potential energy, very important topic. அதானிக்கு நம்ம பார்க்க போகிறோம். This is a plus Q charge. The charge experiences electric field surround the charge. At a point, how much electric potential energy stored at a point P due to a charge, that's a test charge, that's a positive test charge, so moving from R to at that point P. R லிருந்து P பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணோம்னா how much potential energy stored at a point P, very important. Consider a positive charge Q kept at a point at origin, which is produce a electric field. This charge produce a electric field E vector around the charge. A positive test charge minus Q is brought from point R to P. This is a point R. R லிருந்து P பாயிண்ட்டுக்கு another charge கொண்டு வரோம், அதுவும் பாசிட்டிவ் சார்ஜ். This also positive charge. பாசிட்டிவ் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். ஸோ லைக் சார்ஜஸ் ஆர் ரிப்பல் each other. Okay, so the point charge Q dash moving from the R point to P point against the repulsive force between the charges, that is Q and Q dash. So in the diagram, work must be done. அப்போ R பாயிண்டில் இருக்கிற Q dash ஒரு சார்ஜை P பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்தோம்னா some work is done, because ஸோ Q சார்ஜும் Q dash சார்ஜ் ரிப்பல் பண்ணுறதுனால ஸோ ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது, அந்த ஃபோர்ஸ்னால நமக்கு ஒர்க் டன் நடக்குது. ஸோ ஒர்க் மஸ்ட் பி டன் டு ஓவர்கம் திஸ் ரிப்பல்ஷன் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். This work done is stored as a potential at a point P. அந்த ஒர்க் டன்னால் ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது அட் ஏ பாயிண்ட் P. ஸோ என்ன எனர்ஜி ஸ்டோர் ஆகுது, பொட்டன்ஷியல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஸ்டோர்ட் அட் ஏ பாயிண்ட் P. The test charge Q dash is brought from R to P. R பாயிண்ட்லேருந்து P பாயிண்ட்டு கொண்டு வந்துட்டோம் டெஸ்ட் சார்ஜ். வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் பண்ணிக்கிறோம் ஆர்லேருந்து P பாயிண்ட்டுக்கு against the plus Q charge, which means that the external force used to bring the test charge Q dash from R to P. ஸோ ஆர் பாயிண்ட்லேருந்து P பாயிண்ட்டுக்கு டெஸ்ட் சார்ஜ் மூவ் பண்ணுறோம். Q dash is a positive test charge which equal and opposite to the Coulombic force. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அப்போ டூ சார்ஜஸ் வந்து நம்ம அசம்பிள் பண்ணியாச்சு. The two charges are experiencing a Coulombic force. The external force is equal to minus Coulombic force. This is according to Newton law. Equal and opposite force. So minus indicating opposite force. This is a Coulombic force. Basically Coulombic force is a conservative force. It's a conserved. இப்படி மூவ் பண்ணுறதுனால ஸோ ஒர்க் இஸ் டன், பட் ஒர்க் டன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த பாத். அப்போ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ஒன்லி எ இனிஷியல் அண்டு ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த டெஸ்ட் சார்ஜ். இனிஷியல் பொசிஷன் என்ன ஆர் பாயிண்ட், ஃபைனல் பொசிஷனுக்கு கொண்டு வந்தோம் Pன்ற பாயிண்ட்டு கொண்டு வந்துட்டோம் டெஸ்ட் சார்ஜ். இட்ஸ் நாட் ஏ இண்டிபெண்ட் ஆஃப் பாத், ஐ மீன் நாட் ஏ பாத் டிஃப்ரென்ஸ் ஒன்லி, ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் த பாத். So this only depends on initial and final point of the test charge. எங்கிருந்து எங்கே கொண்டு வந்தோம், that's all. If the potential energy is associated with Q dash and P is UP ன்னு சொல்லிடலாம். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி அசோசியேட் ஆகிருக்குது அட் த பாயிண்ட் Pயில் டியூ டு Q டேஷ்னால, தட் இஸ் ஏ UP. P பாயிண்டில் ஸ்டோர் ஆன பொட்டன்ஷியல் எனர்ஜி UP. யூனா அப்சிலான், த சிம்பிள் ஃபார் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேவா, அண்ட் ஆர் இஸ் ஏ யூஆர். அப்போ ஆரில் ஸ்டோர் ஆன எனர்ஜி என்ன, யூஆர். ஸோ யூஆர் இஸ் ஏ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் அட் ஏ பாயிண்ட் ஆர்.
then difference in potential energy is defined as work done to bring a test charge, that is a q dash, from the point R to some other point, for example P point in the electric field line. அந்த electric field line P பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிட்டோம். அந்த P பாயிண்டில் R டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு சார்ஜ் கொண்டு வந்தோம். அப்படி கொண்டு வந்தனால ஒர்க் இஸ் டன். How much potential energy is difference? R to P, UP minus UR. UP is a potential energy at a point to the, so potential energy at a point R. That is a difference. UP minus UR. That is del U. Change in potential energy is nothing but W. W is nothing but work done. Work done is nearly equal to electrostatic potential energy del U. So del U is equal to, U is a epsilon, the symbol for the potential energy. So del U is equal to integral total potential நமக்கு வேணும், that is a integral, integrate பண்ணி ஆகும். So integral R to P F external into dr. அப்போ potential energy என்ன formula? Force into perpendicular distance. Work done also same formula. Work done W is equal to F into dr, that is a force into perpendicular distance or distance. So already I told the external force is equal, nearly equal to opposite Coulombic force. Opposite Coulombic force. So Coulombic force generally denoted F equal to minus QE. That's a QE, but the opposite force is minus QE. Or is that's a test charge minus Q dash E vector. So that is F external is equal to minus QE. F external is equal to minus QE. That's equation number 2. The change in potential energy del U is equal to integral R to P minus formula in the minus Q dash E vector into dr. So in the formula நம்ம substitute பண்ணிட்டோம். F external value minus Q dash E vector இங்கே substitute பண்ணிட்டோம் equation number 1ல. So finally we got, so test charge Q dash integral R to P minus E vector into dr vector. This is equation number 3. The potential energy difference per unit charge, that is a del U by Q dash. Del U by Q dash, that is nothing but potential energy del U is per unit charge Q dash. So substitute பண்ணியாச்சு. Q dash already equation number 3 is given. Q dash integral R to P minus E vector into dr vector by Q dash. Q dash cancel out. Finally we got minus integral R to P E vector dot dr vector. So the above equation is independent of the charge. In the equation la charge illa. So above equation independent of the charge. Equation number 4 is called a electrostatic potential. This equation is a electrostatic potential. Integral E vector dot dr vector. The difference between P vector P and R and is denoted as a Vp minus Vr. Vp mean the potential at a point P. V நாங்கிறதுல voltage or potential symbol V. So Vp minus Vr equal to del V. Del V is nothing but change in potential energy. So del V is equal to integral R to P minus E vector dot dr vector. Already I told this equation of electric potential equation. The electric potential energy is difference can be written as, எப்படி change பண்ணலாம், del U is equal to test charge Q dash into del V. Del V is nothing but here or this one, change in potential energy del V. So del U is a electrostatic potential energy difference. Del U is equal to Q dash into del V, very important formula. The point R is taken at infinity. First நம்ம எங்கே பார்த்தோம், some other distance பார்த்தோம், R என்ற பாயிண்ட். மேபி அது இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா எங்கேயாவது கொண்டு போகிற லாங் டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி கொண்டு போயிடும். அப்படி கொண்டு போயிட்டோம்னா its potential is considered as 0. That's a V infinity is 0. V na potential at infinity 0.
அப்போ வெரி நியரர் டு த சார்ஜ் இருந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் வில் பி மேக்ஸிமம். மேபி பொட்டன்ஷியல் அப்பார்ட் ஃப்ரம் த சார்ஜ் இருந்துச்சுன்னா அப்போ தட் இஸ் இன்ஃபினிட்டி பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா தட்ஸ் இன்ஃபினிட்டி அப்படி இருக்கும்போது பொட்டன்ஷியல் வில் பி 0. பொட்டன்ஷியல்ன்றது ஒரு ஸ்டோர்டு எனர்ஜி, தட்ஸ் எ பொட்டன்ஷியல். ஸோ த எலக்ட்ரிக், வெரி இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன், த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் P இஸ் ஈக்குவல் டு த ஒர்க் டன் பை அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸ்னால தான் ஒரு சார்ஜ் நம்மளால் மூவ் பண்ண முடியுது. டு பிரிங் எ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு டெஸ்ட் சார்ஜ் நம்ம கொண்டு வரோம் பாசிட்டிவ் சார்ஜ் அட்டி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் பண்ணுறோம். அப்புறம் இன்ஃபனைட் பாயிண்ட்லேருந்து முன்ன R to P கொண்டு வந்தோம், இப்போ இன்ஃபனைட் டு P அப்படி கொண்டு வந்தோம்னா த ரீஜியன் ஆஃப் த external electric field is, that's a final equation, Vp is equal to minus integral infinity to P. எங்கே கொண்டு வரணும்னு பாருங்கள், E vector dot dr vector. வெரி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு, வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ எதாவது டவுட்னா நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பேஜு, தேர்ட் பேஜு, fourth page, that is a final page.